பவிஷ்யோத்தர புராணத்தின்படி திருப்பதி மலைக்கு யுகங்களின் அடிப்படையில் ரிஷபாசலம், ஆஞ்சனாசலம், சேஷாசலம் மற்றும் வேங்கடாசலம் என 4 முக்கிய பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இது தவிர வராக புராணம் இம்மலைக்கு சிறப்புமிக்க மேலும் 14 பெயர்களை குறிப்பிடுகிறது. பக்தர்கள் வேண்டியதையெல்லாம் வாரி வழங்குவதால் இம்மலைக்கு சிந்தாமணி என்று பெயர். மெய்ஞானத்தை அருளுவதால் ஞானாசலம் என்றும், சகல புண்ணிய தீர்த்தங்களின் சாநித்தியம் இங்கே நிறைந்துள்ளதால் தீர்த்தாசலம் என்றும் இது போற்றப்படுகிறது. புனிதமான சரோவரம் புஷ்கரிணி இங்கு அமைந்துள்ளதால் இதற்கு புஷ்கராதிரி என்று பெயர் வந்தது. யமதர்மராஜன் இங்கு வந்து தவம் புரிந்து இறைவனின் திருவருளை பெற்றதால் விருஷம் எனப்படும் யமனை குறிக்கும் வகையில் இது விருஷாசலம் ஆனது. பொன்மலையான மேருவின் மைந்தன் என்பதால் கனகாசலம் என்றும், நாராயணன் எனும் அந்தணர் தவம் செய்ததால் நாராயணாத்ரி என்றும் அழைக்கப்படுகிறது. கருடாழ்வார் வைகுந்தத்திலிருந்து இம்மலையை ஏந்தி வந்ததால் கருடாத்ரி மற்றும் வைகுண்டாசலம் என பெயர்கள் வந்தன. நரசிம்ம மூர்த்தி இங்கு அவதரித்ததால் சிம்ஹாசலம் என்றும், வராக மூர்த்தியே ஆதியில் இங்கு வந்து அமர்ந்ததால் வராகாசலம் என்றும் வழங்கப்படுகிறது. இராமாயண வானர வீரரான நீலன் இங்கு தவம் செய்ததால் நீலகிரி என்றும், பாகவத உத்தமர்கள் இறைவனோடு ஆனந்தமாக திளைக்கும் இடமாக விளங்குவதால் ஆனந்தகிரி என்றும் அழைக்கப்படுகிறது. மகாலட்சுமியின் அம்சம் நிறைந்திருப்பதால் ஸ்ரீசைலம் என்றும், அந்த ஸ்ரீனிவாசனே இங்கு நித்தியமாக வாசம் செய்வதால் ஸ்ரீனிவாசகிரி என்றும் போற்றப்படுவதாக வராக புராணம் மிக அழகாக விவரிக்கிறது.